முதலாம் வசனத்துக்கு திருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஜெபத்தை குறித்த போதனைகளை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஆரம்பித்தோம். அதை பல்வேறு பகுதிகளாக போதிக்க போகிறோம். முதல் பகுதி, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு போதித்தாராம். ஆங்கிலத்தில் அருமையா வருகிறது, men ought to pray always என்று வருகிறது. அதாவது மனிதர்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அங்கே போதித்தார். அதற்கு ஊமைகள்லாம் சொல்லி போதித்தார். மனிதர்கள் ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இயேசுவே போதித்திருக்கிறார். இன்றைக்கு அநேக உள்ளங்களிலே ஒரு கேள்வி, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் இதை கேட்கிறார்கள் என்று சொன்னால், கடவுள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. நான் என்ன சொல்ல போறேன், அவர்கிட்ட ஜெபிச்சு என்ன தேவையை நான் சொல்ல போறேன், எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். அப்புறம் நான் ஏன் ஜெபிக்கணும்? 2வது, அவர் சர்வ வல்லவர், அவர் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே அவர் செய்யட்டுமே, நான் ஜெபிக்கிற வரைக்கும் ஏன் காத்துட்டு இருக்கணும், அவருக்கு தான் எல்லாம் தெரியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும், செய்யட்டுமே. 3வது என்ன சொல்லுகிறார்கள், அவர் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள் வைத்திருக்கிறார். he controls everything. எல்லாம் அவர் கையில இருக்குது. அப்ப நான் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம், அவர் என்ன செய்ய போறாரு அதான் செய்ய போறாரு. 4வது என்ன சொல்லுகிறார்கள், அவர் எல்லாவற்றையும் ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறார். அவர் முன் குறித்தபடி தான் எல்லாம் நடக்க போகிறது. நான் ஜெபிக்கிறபடி ஒண்ணு நடக்க போறது இல்ல, அவர் முன் குறிச்சபடி தான் நடக்க போகிறது. அப்புறம் நான் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? மறுபடியும் சொல்லுகிறேன், அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் முடியும், அவர் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர் முன் குறித்தபடி தான் எல்லாம் நடக்க போகிறது. அப்புறம் நான் ஜெபிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்வி அநேக உள்ளங்களில் இருக்கிறது. அதுக்கு முதல் 2 காரணங்களை நான் சொல்லி கடந்த 2 வாரங்களாக போதித்து வருகிறேன். முதல் காரணம், மனிதர் ஜெபிக்காவிட்டால் இந்த பூமியிலே தேவன் ஒன்றையும் செய்வதில்லை. மனிதர் வேண்டிக் கொள்ளாமல் பூமியிலே தேவன் ஒன்றும் செய்வதில்லை என்று ஜான் வெஸ்லி பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி இருக்கிறார். அதன் பின்னாலே ஒரு பெரிய கிறிஸ்தவ போதனையே அடங்கி இருக்கிறார். சாராம்சத்தை ஒரே சென்டென்ஸ்ல சொல்லிட்டார் அவர். மனிதர் வேண்டிக் கொள்ளாமல் கடவுள் ஒண்ணு செய்யறது இல்லை பூமியில என்று சொல்லி. ஏன் அப்படி? பூமியை உண்டாக்கின போது, மனிதனை அதுல வைத்த போது, பூமிக்கு ஒரு ராஜாவை போல மனுஷன் தேவன் வைத்தார். பூமியை மனிதனுடைய கையில ஒப்பு கொடுத்தாராம். அவர்கள் ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று சொல்லி மனு வர்க்கத்தை குறித்து அன்றைக்கே சொல்லிவிட்டார். வார்த்தை மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன். அது சொல்லிட்டு அப்புறம் திரும்பி எடுத்துக்கிறவர் அல்ல. அவர்கள் ஆள கடவர்னு சொன்னவர் அப்படியே மனுஷன் கையில கொடுத்து விட்டார். அது மனுஷன் கையிலே கொடுக்கப்பட்டது அப்படியே தான். கர்த்தருடைய மனதில் அது மாறவே இல்லை. கொடுத்ததுதான். மனுஷன் விழுந்து போனவனாகி பாவம் செய்து பிசாசுடைய கையிலே தனக்கு கொடுக்கப்பட்டது பூமியை அவன் ஒப்படைத்து விட்டாலும், பிசாசு சொல்றான் பிறகு, இதெல்லாம் என்னுடைய கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு தருவேன்னு இயேசுவிடத்தில் சொல்லுகிறான். அந்த அளவுக்கு இன்றைக்கு பிசாசுடைய உலகமாக இது மாறிவிட்டது. என்றால் மனிதன் பிசாசுடைய கையில இதை கொடுத்து விட்டான். அப்ப கூட தேவன் மனிதனுடைய கையிலிருந்து திருப்பி அதை எடுத்துடணும்னு பார்க்கல. இயேசு கிறிஸ்துவ மனிதனாக இந்த உலகத்துக்கு அனுப்பி மனிதனுடைய பாவங்களை அவனை கழுவி அவனை சுத்தமாக்கி அவனை பிசாசின் கரத்திலிருந்து விடுதலையாக்கி மறுபடியும் அந்த அதிகாரத்தை பிசாசினிடத்திலிருந்து பிடுங்கி திரும்பவும் மனுஷனிடத்திலேயே கொடுக்கிறார். ஏனென்றால் இது தேவனுடைய அனாதி தீர்மானம். மனுஷன் தான் இதுக்கு ஓனரா இருக்கணுங்கிறது. நீங்களும் நானும் இந்த பூமிக்கு ஓனர்ஸா இருக்கிறோம், சொந்தக்காரர்களா இருக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியில ஒன்றும் நடப்பதில்லை. தான் முதல் காரணம். 2வது காரணம், அதையும் போதித்தோம். அது என்னவென்றால், ஜெபம் என்பது நாம் தேவனோடு கூட கைகோர்த்து சேர்ந்து அவரோடு அவருடைய வேலையை நாம் செய்வது, அவருடைய நோக்கங்களை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றும்படியாக நாம் இந்த பூமியில தேவனோடு கைகோர்த்து வேலை செய்வது. நாம் தேவனத்துல கெஞ்சிட்டு கிடக்கிறது இல்லை ஜெபம். தேவனிடத்துல மண்டிட்டு மன்றாடிட்டு கிடக்கிறது இல்லை ஜெபம். நல்லா கவனித்துக் கொள்ள, கிறிஸ்தவர்கள் ஜெபம்னா என்னன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ பூமியில மண்டிட்டு மன்றாடி கெஞ்சிட்டு அவர்கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கிறது இல்ல ஜெபம். ஜெபம் என்பது தேவனோடு கூட தேவனுடைய நோக்கங்களை இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக ஒரு கருவியாக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறேன். அவரோடு கைகோர்த்து அவரோடு அப்பப்ப மீட் பண்ணி அவரோடு கன்சல்ட் பண்ணி அவரோடு பேசி அவருடைய உதவியை நாடி அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை நான் நிலைநிறுத்த வேண்டும். அதுதான் ஜெபம். அப்ப ஜெபம் என்கிறது இட்ஸ் a different kind of exercise. இது வித்தியாசமான ஒன்று.
இன்றைக்கு முக்கால்வாசி கிறிஸ்தவர்கள் இது ஒரு பெரிய பிச்சை நேரம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட பிச்சை எடுக்கிற நேரம் நினைச்சிட்டு இந்த நேரத்தை வீணாக்குகிறார்கள். ஜெபத்தினுடைய மேன்மையை புரியாமல் இருக்கிறார்கள். ஆகவேதான் இதை போதிக்கிறேன். ஜெபம் என்கிறது ஆண்டவர்கிட்ட பிச்சை இட்டுறது இல்ல, மன்றாடி கெஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரம் அல்ல. ஜெபம் என்கிறது தேவனோடு கூட போர்டு ரூம் மீட்டிங்ல என்டர் பண்ணி அவரோடு உட்கார்ந்து அவருடைய நோக்கங்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக நம்முடைய மனதில் அவருடைய நோக்கங்களை வைத்து அதை செயலாற்றுவதுதான் ஜெபம். ஜெபத்தில தான் அதை செய்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் இந்த எண்ணங்கள் நம்முடைய உள்ளங்களை நிரப்ப வேண்டும். நான் சொல்லுகிறேன், சும்மா போன உடனே போனதால் பற்றி உடனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அதுதான் பெரிய தவறு. கொஞ்ச நேரம் சிந்திக்கணும். நான் யார், எதுக்கு ஜெபம் பண்றேன், நான் எப்படி இருக்கிற தேவனுடைய பார்வையில் என்னுடைய ஜெபம் எவ்வளவு முக்கியம், எப்பேற்பட்ட காரியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட அந்தஸ்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்த்து அதை உள்ளத்தில பாராட்டி அதை குறித்து ஒரு வியப்பு உள்ளத்தை ஆட்கொண்டு அதன் பிறகு ஜெபித்து பாருங்க. அதுதான் கரெக்டான ஜெபமா இருக்கும். இருக்கீங்களா? இன்றைக்கு மூன்றாவது காரியத்தை குறித்து பேசுவோம். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு மூன்றாவது காரியம், மூன்றாவது காரணம் அது என்னவென்றால், நாம் ஜெபித்தால் தான் இந்த பூமியிலே தேவன் நமக்கென்று தீர்மானித்தது போல ஆளுகையும் அதிகாரத்தையும் இந்த பூமியிலே நாம் செலுத்தி இந்த பூமியை ஆண்டு கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலமாக இந்த பூமியின் மீது நாம் அதிகாரத்தையும் ஆளுகையும் செலுத்தி அதை ஆண்டு கொள்ள முடியும். ஜெபம் இந்த பூமியை ஆண்டு கொள்வதற்கு ஒரு கருவியா இருக்கிறது. 1:26 திருப்போம். ஆதியாகமம் 1:26 தானே ஆரம்பித்தோம், அங்கேயே திருப்போம், அங்கிருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கும் ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், அவர்கள் ஆளக்கடவர்கள். இந்த வார்த்தை மாறாத வார்த்தை. அவர்கள் ஆளக்கடவர் சொன்னதுதான். அதனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். அவர்கள் ஆளக்கடவர்கள். நாம சொல்லக்கூடாது, என்னங்க தேவன் அவர் நினைச்சதை செய்வாருங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க, அதாவது அது தானா நடக்கும், அதாவது நடக்க வேணுங்கிறதெல்லாம் அப்படி இப்படி தானா நடக்குமாக்கும். அப்படி நடந்தா இன்னைக்கு பூமி எவ்வளவு ஜோரா இருக்குமே. தேவன் நடக்க வேணும்னு நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருந்தா பூமி எவ்வளவு ஜோரா இருக்கும். அட்லீஸ்ட் விசுவாசிகளாவது ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க. இன்னைக்கு இன்றைக்கு ஏன் தேவன் நினைச்சதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் பூமியிலும் நடக்கவில்லை என்று சொன்னால், தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றார், நீ வேண்டிக்கொள், நீ என்ன கேட்கிறியோ அதான் நடக்க போகிறது, நீ தான் ராஜா, உன்னைத்தான் இங்க இன்சார்ஜா வைத்திருக்கிற, நீ கேட்கலாம் நடக்கவே நடக்காது. உன்னுடைய அதிகாரத்தை நீ செலுத்து, நீ ஆண்டுகொள், நீ அதிகாரம் எடுத்து. ஜெபம் என்கிறது நீ ஆண்டு கொண்டு அதிகாரம் செலுத்துகிற ஒரு கருவியா இருக்கிறது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது. ஜெபத்தினாலே இந்த பூமியில ஆளுகையும் அதிகாரத்தையும் செலுத்து. இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும்னு ஆண்டவர் நினைச்சதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் நினைச்சதெல்லாம் இந்த பூமியில் நடக்கல. மெட்ராஸ்ல ஆண்டவர் நினைச்சதா நடந்துட்டு இருக்குது, தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவில் ஆண்டவர் நினைச்சது நடந்துட்டு இருக்கா, அல்லது இந்த உலகத்தில் ஆண்டவர் நினைச்சது நடந்துட்டு இருக்கா? கிடையாது. ஆண்டவர் நினைச்சது நடந்துட்டு இருந்தா அந்த பூலோகம் எப்படி இருக்கும் தெரியுமா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அருமையானவர்களே, நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், ஆண்டவர் நினைச்சது நடக்கணும்னா ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னு முதல்ல நாம புரிந்து கொண்டு நோக்கங்களை புரிந்து கொண்டு ஆண்டு கொள்ள கடவர்கள் என்று சொல்லி ஆளக்கடவர்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நாம் ஆள வேண்டும். ஜெபத்தின் மூலமாய் ஆளுகையை செலுத்த வேண்டும், அதிகாரத்தை நாம் செலுத்த வேண்டும். ஆளக்கடவுள் சொன்னது மட்டுமில்லாமல் ஆளும்படியா ஆசீர்வதித்தும் இருக்கிறார். அன்னைக்கே நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார் ஆண்டு கொள்ளும்படியாக. இப்போ ஒரு புது பிளஸிங் ஒன்றும் தேவையில்லை. அன்னைக்கே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டு கொள்ளும்படியாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். ஆளணும் நான். இதை பல்வேறு விதத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வரிசையா சில காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதலாவது, தேவனுடைய அனாதி தீர்மானம், நோக்கம். அதன் பிறகு அந்த நோக்கம் எப்படி கெடுக்கப்பட்டது பாவத்தின் மூலமாக, மனுஷனுடைய வீழ்ச்சியின் மூலமாக. அதன் மூலமாக அதன் பிறகு எப்படி தேவன் ஒரு மீட்பை உண்டு பண்ணினார். இதெல்லாம் முதல்ல நமக்கு நன்றாய் புரிய வேண்டும். அதனுடைய பின்னணி நமக்கு புரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, மனுஷன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் ஆதியிலே தீர்மானித்து விட்டார். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே ஆளும்படியாகவே அவனை சிருஷ்டிக்க போறேன், அதனாலதான் என்ன போல சிருஷ்டிக்க போறேன்னு சொல்லி அப்படி சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து விட்டு அவனோடு கூட ஒரு பெரிய ஆழ்ந்த உறவு, ஐக்கியம் வைத்துக் கொண்டிருக்கிறார். குளிர்ச்சியான பகலின் குளிர்ச்சியான வேலைகளே அந்த தோட்டத்திலே உலாவுகிற தேவன் என்று சொல்லி இதே வேலையா இருந்தார். அவர்
தோட்டத்துல வந்து இவனோடு ஐக்கியம் கொண்டு இவனோடு பேசி உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் அவர். என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பூமியில என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இந்த பூமி எப்படி இருக்க வேண்டும், இந்த பூமி மண்டலத்தை மனுஷன் என்னவாய் ஆக்க வேண்டும் என்பதை குறித்து அங்க கன்சல்டேஷன் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி வைத்திருந்த தேவன் ஒரு உறவின் மூலமாக, ஒரு ஆழ்ந்த அன்பின் உறவின் மூலமாக மனுஷனை இந்த உலகத்தில் ஆளும்படியா வைத்தார். பாவமும் பிசாசும் வந்து அதை கெடுத்து அன்றைக்கு கெடுத்து போட்டது. அன்றையிலிருந்து மனுஷன் வந்து தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டான், தேவனுக்கு தூரமானான். தலைமுறை தலைமுறையாக தேவனை அறியாத மனுஷர்களாக நாம் மாறிவிட்டோம். ஆதாம் பகலில் குளிச்சான வேளையில தேவனோடு உலாவி கொண்டிருந்தவன் இன்றைக்கு கடவுள்னா யாருன்னே தெரியல, ஜீவனுள்ள தேவன்னா யாருன்னே தெரியாமல் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேவனை விட்டு தூரமாகி விட்டோம். தேவனை விட்டு அப்புறமாகி தேவனுக்கு தூரமானவர்களாக இந்த பூமியில இருக்கிறோம். இதுதான் லாஸ்ட் சொல்றோம் ஆங்கிலத்துல. இப்படியே காணாமற் போனவர்களை போல லாஸ்ட் த பர்பஸ். நாம் எதுக்காக இந்த பூமியில இருக்கிறோம், என்ன நோக்கம், எதுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து விட்டோம். அந்த நோக்கங்கள்லாம் இப்ப நமக்கு முன்பாக இருக்கிறது இல்ல. எதுக்கு இருக்கிறோம்னு தெரியல. நீங்க யாராவது நின்று கேட்டு பாருங்க, வாலிபர்கள் என்று கேட்டு பாருங்க, என்னப்பா எதுக்கு நீ பிறந்த, எதுக்கு இந்த பூமியில நீ இருக்கிற, இந்த பூமியில உன் வாழ்க்கை என்ன, ஏன் வாழ்ற, எதுக்கு படிக்கிற, எதுக்கு காலேஜுக்கு போற, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, எதுக்கு வேலையை தேடுற, எதுக்கு சம்பாதிக்கிற, எதுக்கு கல்யாணம் பண்ற, எதுக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ற, எதுக்கு வீடு கட்டுற, என்ன இதனுடைய அர்த்தம் என்னன்னு யாரைய கேட்டு பாருங்க. நான் சொல்றேன் 99.99% பேர் முழிப்பாங்க இது கேட்டீங்கன்னா. இதோ இருக்குதுங்க, போய்கிட்டு இருக்குது, என்னன்னு இனிமேதான் பார்க்கணும், என்னமோ ஆண்டவனுக்கு தான் தெரியாது. ஆண்டவரோடு இவங்க கனெக்ஷன் இல்லாதனால இவங்களுக்கு அதை பற்றி ஒண்ணும் தெரியாது. எதுக்கு நான் இருக்கிறேன், எதுக்கு பிறந்தேன், எங்க போறேன், என்ன நோக்கம் என்பது ஒண்ணு விளங்குகிறது இல்ல. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஆண்டவருக்கு தான் தெரியும், அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். இல்ல, ஆண்டவருக்கு தெரிஞ்சது உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ, அதை என்றைக்கு உங்களுடைய லட்சியமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, என்றைக்கு அதை உங்களுடைய மனதில் வைத்து அதை பின்பற்றுகிறீர்களோ, அன்றைக்குதான் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய நோக்கம் திட்டம் நிறைவேற போகிறது. அது இன்றைக்கு நிறைய பேருக்கு புரியுறது இல்ல பாருங்க. அப்பேற்பட்ட புரியாத மனம் பாவத்தில விழுந்து கிடந்து, பாவத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு, தேவனுக்கு தூரமாயிருந்து, தேவனை அறியாமல் இருந்து, அப்படி இருந்ததுனால இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட தேவனை அறிகிற அறிவு அதிகமா உண்டாக வேணும் பாருங்க. இல்லைன்னா ஜெபம் எப்படி இருக்கும்னா, அந்த பாவத்தில் விழுந்ததன் பாதிப்பு ஜெபத்துல தெரியும். நீங்க நிறைய கிறிஸ்தவங்களுடைய ஜெபத்துல அதான் தெரியுது. அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, கர்த்தாவே நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, மீட்பு விளங்கலன்னு அர்த்தம், ரட்சிப்பு விளங்கல. நான் குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, மீட்பு ரட்சிப்பு விளங்கல. இயேசுடைய விலையேறப்பட்ட ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது, நான் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன், நான் எப்படி அவருக்கு சொந்தமானவராக, எப்படி எப்பேற்பட்ட கிரயத்தை கொடுத்து தேவன் என்னை வாங்கி இருக்கிறார் என்பது மனுஷர்களுக்கு புரியாம இருக்கிறது என்ற அர்த்தம். அவர்கள் பூமியில மண்டிட்டு மன்றாடி கெஞ்சி தேவன்கிட்ட பிச்சை போடும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவ ஜெபமா இருக்குது. நான் சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்தவ ஜெபம் எங்கிருந்து வருது தெரியுமா? விழுந்து போன மனுஷன், தேவன் அறியாத மனுஷன், தேவனுக்கு புரிந்து கொள்ளாத மனுஷன், தேவனுடைய நோக்கங்களை அறிந்து கொள்ளாத மனுஷன், அந்த நிலையில இருந்து கொண்டு தேவனை குறித்த அறிவை வளர்த்துக் கொள்ளாமல், தேவனுடைய நோக்கங்களை குறித்த அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் அவன் ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஏதோ ஆண்டவரோடு ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் அவருடைய நோக்கங்கள் புரியல, அவருடைய திட்டங்கள் புரியல, அவருடைய வழிகள் புரியல, அவன் கற்பிக்கப்படவில்லை. ஆகவே அவனுடைய ஜெபம் அந்த லெவல்ல இருக்குது. இன்னைக்கு கேட்கிற எத்தனை பேர் ஜெபம் அந்த லெவல்ல இருக்குது? கையை உயர்த்த வேணாம். கவலைப்படுறவங்க எத்தனை பேருன்னு கேட்கறான், ஒரு ஆள் கூட கை உயர்த்தல. அற்புதமான சர்ச்சா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் கூட கவலைப்படலன்னா என்னை விட அதிக சந்தோஷம் உள்ள ஆள் இங்க இருக்க முடியாது. என் பிரசங்க வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாரும் கவலைப்படாம இருக்கிறீங்களா என்னன்னு தெரியாது. ஆனா நான் நினைக்கிறேன் நிறைய முக்காவாசி பேர் கவலைப்படாம தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த இடத்துல கவலையை நாங்க ப்ரமோட் பண்றது இல்ல. இங்க இயேசுவை குறித்து பேசுகிறோம், மீட்பை குறித்து பேசுகிறோம், அதன் வெளிப்பாட்டை இங்க அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இருக்கீங்களா? இன்றைக்கு விளங்காதனாலதான் ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த நிலையில இருந்து கொண்டு அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஜெபம் மற்ற கிறிஸ்தவங்களை பார்த்து ஜெபம் பண்ண கத்துக்காதீங்க, பெரிய மிஸ்டேக் ஆயிடும். அவங்கள பார்த்து ஜெபம் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள மாதிரியே கெஞ்சுறது, அவங்கள மாதிரியே கூப்பாடு போடுறது, அவங்கள மாதிரியே பண்றது, இதே தான் பாருங்க நம்ம பண்றதை மற்றவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது பண்ற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்றாங்க, என்னென்ன சர்க்கஸ் எல்லாம் பண்றாங்க. ஜெபம் பண்றது என்றது அவங்களுக்கு இந்த அறியாமையினால, பாவத்தில் விழுந்து கிடக்கிறதுனால அல்லது விழுந்து கிடந்ததுனால,
தலைமுறை தலைமுறையாக தேவனுக்கு தூரமானதுனால மீட்பை பெற்ற பிறகும் தேவனுடைய வார்த்தையினாலே போதிக்கப்பட்டு தேவனை குறித்த அறிவு உண்டாகாதனாலே ஜெபம் எந்த லெவல்ல இருக்குது? மீட்கப்பட்டவன் தேவனுடைய பிள்ளை ஜெபிக்க வேண்டிய விதத்துல ஜெபிக்கல. எப்படி ஜெபிச்சிட்டு இருக்காங்க? விழுந்து போனவன், தேவனுக்கு தூரமானவன், தேவனை அறியாதவன், தேவனுடைய வாசல்ல கேட்ல நின்றுட்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறவன் கேட்கறது போல தங்களை பற்றி யாருன்னு தெரியாம, கர்த்தரை பற்றி யாரும் தெரியாம, அவரை பிதா என்று அறிந்து கொள்ளாமல், அவருடைய வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்ளாமல், நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் பிச்சை கேட்கிற ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜெபத்தினுடைய லெவல் இன்றைக்கு மாற வேண்டும். அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தின் லெவலை மாற வேண்டும். நான் சொல்லுகிறேன், பின்னால வரப்போது பாருங்க, பூமியில மன்றாடி கெஞ்சி அவர்கிட்ட பிச்சை கேட்கிற லெவல்ல கர்த்தர் என்ன வைக்கல. என்னை மீட்டு எடுத்து உயர்த்தி அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்து கிறிஸ்துவுக்கு சமமாக என்ன அவர் பக்கத்திலே உட்கார வச்சுட்டு நம்ம 2 பேரும் பேசுவோன்றாரு. அதுதான் ஜெபம். ஹலோ, பூமியில மன்றாடி பிச்சை கேட்கிறவர்கள் அல்ல, தேவனோடு கூட அவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஜபம் தான் இது. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் எப்படி ஜபிக்க வேணுமோ அந்த விதமான ஜபத்துக்குள்ள நுழையன்னு அர்த்தம். அநேகர் இன்றைக்கு நம்முடைய லெவலே மாற வேண்டியது இருக்குது. ஒரு லெவல்ல இருக்கிறோம், அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகணும். இப்படியே இருந்துடக்கூடாது. பாருங்க, ஒருவேளை நீங்க தெரியாம இப்படி ஜபம் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் புதுதா ஆண்டவருக்குள்ள அந்த லெவல்ல இருக்கலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு தெரியாது என்ன பண்றது. ஆனா அதுக்குதான் சபைக்கு வர்றீங்க. இங்க வாரம் வாரம் அட்டன் பண்ணியும் தெரியல கூடாது. ஏனென்றால் இங்க அட்டன் பண்ணி கொஞ்சம் வாரம் அட்டன் பண்ணோடனே புரியும் ஆரம்பிக்கும் விஷயங்கள்லாம். வெளிச்சம் அடிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க வெளிச்சம் ஏற்கனவே அடிக்குதுங்க லேசா? ஏன்னா இங்க லைட்டை போட்டு விடுறதுதான் வேலைக்கு. ஆவியானவர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். அதுதான் பிரசங்கம், ஆவிக்குரிய பிரசங்கம்ன்றது. அதான் இதை கதை சொல்றதுக்கு வரல. நான் கதை சொல்றதுக்கு நான் இங்க என் வாழ்நாள் அர்ப்பணிச்சு ஜனங்களுக்கு கதை சொல்லி என்டர்டெயின் பண்றதுக்காக இருக்கிறேன். நான் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும்படியா இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் உள்ளங்களை பிரகாசப்படுத்த வேண்டும். தேவன் அறிகிற அறிவு உண்டாக வேண்டும். வெற்றி வாழ்க்கை உண்டாக வேண்டும். மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எழுந்திருந்து தங்களுடைய ஸ்தானத்தில் அவர் நிற்க வேண்டும். இதுதான். ஆகவே முதல்ல என்னத்தை புரிந்து கொள்ள வேண்டும்? மனுஷன் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டான், அவர் ஆளக்கடவுள்னு சொன்னார், அதெல்லாம் புரியணும். எப்படி அப்புறம் பாவம் வந்தது, பிசாசு எப்படி ஆண்டு கொண்டான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி மீட்பு வந்தது என்பதை புரிந்து கொள்ளணும். சோ மீட்பை பற்றி கொஞ்சம் சொல்றேன். இப்போ கடகடனே சில காரியங்கள்லாம் உங்களுக்கு புரிந்தது. ஆனா ஒரு காரியத்துக்கு லீட் பண்ண போறேன், அதனால இப்ப முதல்ல சொல்ல வேண்டியதா இருக்குது. ஒரு காரியத்தை கொண்டு சொல்ல போறேன், அதனால இப்ப ஆரம்பிக்க வேண்டியதா இருக்குது. மீட்பை பற்றி சில காரியங்களை நான் சொல்ல போறேன். மீட்பு, தேவன் மனுஷனை மீட்க வந்த போது மனுஷன் அவல நிலையில கிடக்குறான் பாருங்க. பிசாசுக்கு அடிமையாகி விட்டான். பிசாசுக்கு எல்லாம் சொந்தமாயிடுச்சு. இவங்க கையில கொடுத்ததெல்லாம் பிசாசு பிடிங்கி வச்சுக்கிட்டு இவனையும் அடிமையாய் வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிலையில தான் மனுஷன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்பவும் தேவன் திட்டத்தை மாற்றவில்லை. அவர்கள் ஆளக்கடவுள் என்று சொல்ற தேவன், சரி நம்ம மாத்திக்கலாம், இவனால முடியாது போல இருக்கு, முடியாது இருக்கிறப்ப இவன்கிட்ட கொடுத்த என்ன பிரயோஜனம், நம்ம வேற விதத்துலதான் அதை பண்ணணும்னு செய்யவில்லை. மீட்பு என்கிறதே மனுஷனுக்கு தேவன் ஆதியிலே தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி கொடுத்த அந்த அந்தஸ்தையும் மேன்மையும் திரும்ப அவனுக்கு பெற்று தந்து அவனை திரும்ப அதே ஸ்தானத்திலே உட்கார வைப்பதுதான் மீட்பு. விளங்குறீங்களா? விளங்கிச்சா? நம்ம கிட்ட இருந்து பொறுப்புகளை பிடிக்கிறதல்ல, நம்ம கிட்ட கொடுத்ததை திரும்ப எடுத்துக்கொள்ளுகிறதல்ல. மீட்பு என்பது நம்ம கிட்ட கொடுத்ததை நாம் இழந்து விட்டோம், அதை பிடுங்கி, அதை அபகரித்தவனிடத்திலிருந்து அதை பிடுங்கி எடுத்து பலாத்காரம் பண்ணி எடுத்து திரும்ப கொண்டு வந்து இதை நமக்கு சொந்தமாக்கி நம்முடைய ஸ்தானத்தையும் நம்முடைய மேன்மையை நமக்கு திரும்ப தருவதுதான் மீட்பு. எப்படி இந்த மீட்பு உண்டானது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். கிறிஸ்து இந்த மீட்பின் மூலமாக நமக்கு ஆளுகையை திரும்ப பெற்று தந்தார் என்று வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. இதுதான் தேவனுடைய தீர்மானம். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே தேவன் ரட்சிப்பு எல்லாம் திட்டமிட்டார் பாருங்க. அதான் சொல்லி இருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியானவர். நீங்க நினைக்க கூடாது மனுஷன் பாவம் செஞ்சவன கர்த்தர் தலையை சொரிஞ்சிட்டு போய் ஐயோ என்ன அப்படி ஒரு பெரிய பிளண்டர் பண்ணி விட்டோமே, இப்படி மனுஷன் விழுந்து போயிட்டானே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பெரிய கவுன்சில கூட்டி அப்புறம் ஒரு திட்டம் போட்டு ஒரு பிளான் ஏன்னு ஒண்ணு வைப்போம். பிளான் சிலர் பிரசங்கம் பண்றாங்க பாருங்க. அவர் முதல்ல என்ன பண்ணார், அனுப்பிச்சாரு, பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியா இயேசு வந்தாராக்கும். இங்க ஸ்தாபிக்க முடியல, பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சுட்டாங்க. அதனால பிளான் பிக்கு போயிட்டாரு. இவங்கள மாதிரி குழப்பவாதின்னு நினைச்சிட்டு இருக்காங்க கர்த்தரை. கர்த்தர் குழப்பவாதி இல்ல, கர்த்தர் ரொம்ப அநாதி தேவன்,
அவர் அவருடைய தீர்மானங்களும் திட்டங்களும் so sure and certain. அது நிச்சயமானதா இருக்கிறது. அவர்கிட்ட குழப்பமே கிடையாது. பிளான் பி, ஏ, பி, சி எல்லாம் கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா ஏ அவ்வளவுதான், அதோட நின்று. ஏன்னா அவர்கிட்ட எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படிதான் அப்படிதான். மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே, உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாலே அவர் எல்லாத்தையும் திட்டமிட்டார். அவருக்கு தெரியும் பாவம் வரும், பாவத்தினால மனுஷன் விழுந்து போவான், விழுந்து போனால் அவனுக்கு மீட்பு எப்படி உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்துவை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் கண்டுவிட்டார், மனதில் வைத்து விட்டார், திட்டமிட்டு விட்டார். அதுதான் வேத வசனத்தின் திட்டவட்டமான போதனை. அது எபேசியர்ல அழகா சொல்லி இருக்குது. எபேசியர் 1 அதிகாரம் ரொம்ப அற்புதமான அதிகாரம். என்னைக்காவது ஒரு நாள் அதை முழுக்க பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். எபேசியர் 1 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறேன் பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது எப்படி காலாகாலமாய் கிறிஸ்துவின் மூலமாய் மீட்பை நிறைவேற்றி மனுஷனுக்கு மறுபடியும் ஆளுகை பெற்று தர வேண்டும் என்று மனுஷன் பாவம் செய்த பிறகல்ல, பாவம் செய்யறதுக்கு முன்னாலேயே, உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே தேவன் தீர்மானித்து விட்டார் என்பதை இங்க வாசிக்கிறேன். 9 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இன்னைக்கு நேத்தல்ல, பாவம் செய்த பிறகல்ல, எப்ப தீர்மானித்திருந்தாரு? தமக்குள்ளே எப்பவோ தீர்மானிச்சிட்டாரு. அதை தீர்மானிச்சு காலங்கள் நிறைவேறும் போது இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். 3 அதிகாரம் 10-12 வசனம். எபேசியர் 3:10-12. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. உன்னதங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சொல்றது நிறைய இடங்கள்ல பிசாசின் வல்லமைகளை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 6 ஆனா இங்க எபேசியர் 3 மெய்யாகவே இது உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதாவது பரலோகத்தில் உள்ள நல்ல தேவதூதர்களை குறித்து பேசுகிறது. இங்க பிசாசை பற்றி இல்ல, அப்படி துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இல்ல. இது உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அவர்களுக்கு அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும்படியாக. அந்த சொல்லப்பட்டிருக்கிற விதமே சொல்லுது தேவதூதர்களை பற்றி தான் இந்த ரெஃபரன்ஸ் என்று. ஏன்னா பிசாசுக்கு இப்ப என்ன தெரிய வர வேண்டியது இருக்குது? அவனு தெரிய வரணும்னு அவன் வெளிப்பாட்டுக்காக காத்துட்டு இல்ல. உன்னதங்கள்ல இருக்கிற தேவதூதர்கள், தேவனுடைய தூதர்கள், நல்ல தூதர்கள், பரிசுத்த தூதர்கள், தேவனோடு கூட காலாகாலமாக அவர்கள் கிரியை செய்து வந்திருக்கிறார்கள். தேவனுடைய தூதர்களா இருந்து வந்திருக்கிறார்கள். அநேக நேரத்தில் தேவன் அவர்களை அனுப்புகிறார், அவர்கள் மூலமா பேசுகிறார். பல ஏற்பாடுலாம் வாசிக்கிறோம். தேவதூதர்களை அனுப்பி காரியங்களை செயல்படுத்துகிறார், இப்படி எல்லாம் செய்கிறார். தேவதூதர்கள் ஒரு பணிவிடைக்காரர் மாதிரி இருந்து தேவனுக்காக வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனா அவர்களுக்கு சில காரியங்கள் புரியல. என்ன புரியல? எப்படி தேவன் மனுஷனை மீட்க போறார்? பாவத்தில் விழுந்து போயிட்டான மனுஷன், அவனை தேவன் உழவா நேசிச்சாரு, டெய்லி அவன்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இப்ப அவன் பிசாசுக்கு அடிமையாயிட்டானே, இவனை எப்படி மீட்க போறாரு? பரிசுத்த தேவன் பாவியாகிய மனுஷனோடு எப்படி ஐக்கியம் கொள்ள போகிறார்? இதெல்லாம் ஒண்ணு புரியாம இருந்தது. புரியாம இருந்தப்ப 2000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை, காலகாலமா அவரோடு இருந்த நித்திய குமாரனை மனுஷ ரூபம் எடுக்க செய்து ஒரு கருவிலே உருவாகி ஒரு பிள்ளையாக இந்த பூமியில பிறக்க செய்கிறார். தேவதூதர்லாம் வியந்து போகிறார்கள். கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, போய் நீங்க எல்லாம் போய் அறிவிச்சிட்டு வாங்க, அந்த மெய்ப்பொருள் சொல்லிட்டு வாங்க, அங்கங்க போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்றாரு. என்னன்னே புரியல. ஏன் திருத்துவத்தின் 2வது நபரை ஏன் கர்த்தர் இந்த பூமிக்கு அனுப்புறாரு? எதுக்கு இப்படி மனு அவதாரம் அவர் எடுக்கிறாருன்னு ஒண்ணுமே புரியல. அவர் போய் அறிவிச்சிட்டு வர்றாங்க. அறிவிச்சிட்டு வந்த பிறகு இயேசு வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டு அங்கே ஜெயித்து, பிசாசை ஜெயித்து வெளியே வரும்போது தேவதூதர்கள் போய் அவருக்கு பணிவிட செய்யறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஆனா கடைசியில ஒண்ணு நடக்குது. சிலுவையிலே மரிக்கிறார். அவரை கொண்டு பிடித்து கொண்டு போகிறார்கள், கட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள், வஸ்திரங்களை உரிந்து கொள்கிறார்கள், துப்புகிறார்கள், நிந்திக்கிறார்கள். தேவதூதர்கள்லாம் நான் நினைக்கிறேன் உறிஞ்ச வாளோட ரெடியா நிக்கிறாங்க. என்னைக்கு கர்த்தர்ட்ட இருந்து ஆர்டர் வந்தா உடனே தீர்த்து கட்டிடுறதுன்னு. ஆனா ஆர்டரே வரமாட்டேங்குது. பாக்குறாங்க, பிதாவே, என்ன பிதாவே, குமாரனை போட்டு அடியடின்னு அடிக்கிறாங்க, துப்புறாங்க, ஆனால் நீர் ஒன்று செய்ய மாட்டேங்கிறேன். அவர்களுக்கு ஒண்ணு புரியல. ஏன் முதலாவது அனுப்பிச்சாருன்னு புரியல. இதை போய் நம்ம அறிவிச்சிட்டு இருக்கிறோம், புரியாத அறிவிச்சிட்டு இருக்கோம். சொன்னார், சொல்லியாச்சு, ஆனா என்னன்னு புரியல அவங்களுக்கு. ஏன் இப்ப நிந்திக்கிறார்கள், ஏன் படிக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல. அடிச்சு கொன்று, அவரை சிலுவையில கொன்று அவரை புதைக்கிறார்கள். தேவதூதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒண்ணும் புரியல. ஆனால் 3வது நாள் கல்ல புரட்ட சொல்லுகிறார் கர்த்தர். கல்ல புரட்டுகிறார்கள். அவர் வெளியே வருகிறார். அவர் உயிர் தெழுந்த கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். கர்த்தர் தேவன் சொல்றார், அங்க உட்கார்ந்துருங்க, யாராவது வந்தா கேட்டா சொல்லுங்கன்றாரு. இங்கே இல்ல, அவர் போயிட்டாரு அப்படின்னு. என்னென்ன வேளங்கள, என்னடா அது? அனுச்சாரு குமாரனே, கருவுல உருவாகி பிள்ளையா பிறந்தாரு, நல்ல அற்புதங்கள்லாம் செஞ்சாரு. சிலுவையில் அடிக்கும் போது கர்த்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, ஒண்ணுமே பண்ணல. ஆனா 3வது நாள் விந்தையா இருக்குது, திரும்ப உயிரோடு எழும்புகிறாரு. இதை அறிவிக்கிறதுக்கு நம்மள இங்க உட்கார வச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் 50 நாள் பொறுத்து அவர் பரமேறின போது
அங்கேயும் தேவதூதர்கள் அவர்கள் சீஷரை பார்த்து சொல்லுறாங்க, ஆணு வானத்தை பார்த்துட்டு இருக்காதீங்க, எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்பி வருவார், போங்க வேலையை பாருங்கிறாங்க. இவ்வளவு பண்ணியும் தேவதூதர்களுக்கு விளங்கல. பாருங்க என்னென்ன விளங்கல, இது என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது விளங்கவே இல்லை. எப்ப விளங்குது தெரியுமா? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு பிரசங்கத்தை தேவதூதர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு சண்டையும் கேட்கறாங்க, அதுதான் விளங்குது. அப்பதான் விளங்குது. கர்த்தர் அப்படி பண்ணிட்டார். தேவதூதர்கள் வந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க, செஞ்சாங்க, போனாங்க, கல்லறையில் நின்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் எனக்கு தான் தெரியும், அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தான் தெரியும். அதை பிரசங்கம் பண்ணும் போது தேவதூதர்கள் ஏராளமாய் கூடி வானத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்றேன், நான் 10 பேர் இருந்த நாள்ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா 10 பேரை பார்த்து பிரசங்கம் பண்ணல. நானு பால்கனி கிரவுட் ஒண்ணு இருக்குது, பெரிய பால்கனி. அந்த பால்கனி கிரவுட் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இங்க நீங்க பார்க்க கூடாத ஒரு பால்கனி இருக்குது. இங்க நிறைஞ்சு வெளியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, வெளியே நிறைஞ்சு அங்க பால்கனியில ஏராளமா ஆயிரம் தேவதூதர்கள் இன்றைக்கு காலையில் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு அப்போஸ்தலர் ஐக்கிய சபையில் நடக்கிற பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த விந்தையை தான் அவர் விளங்கிக் கொள்ளவில்லை. அதைத்தான் சொல்லி இருக்கிறது. உன்னதங்களுள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய அனந்த ஞானமானது, அவர்களுக்கு அனந்த ஞானமானது சபையின் மூலமாய், சபையின் மூலமான சபையின் பிரசங்கத்தின் மூலமாய். இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். சபைக்கு போயிட்டு ஏதோ 2 மாரல் ஸ்டோரி சொல்லி ஒரு சிரிப்பு காட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சா அது சபையே கிடையாது, போகக்கூடாதுங்க. சபை என்ன? வியப்பில் ஆழ்த்த வேண்டும், ஆச்சரியத்தில் ஆழ்த்த வேண்டும். நம்ம சபைக்கு பிரசங்கத்தை கேட்டு வந்தா எப்பா என்ன இது இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு வர வேண்டும். ஆச்சரியப்படவில்லை என்றால் உங்களை ஆச்சரியப்பட வைக்காத சபை சபையே கிடையாது. கிறிஸ்தவ பிரசங்கம் மனுஷனை ஆச்சரியத்திலே மூழ்த்துகிறது. மனுஷ பாரம்பரியங்கள் அல்ல கிறிஸ்தவ பிரசங்கம். கிறிஸ்தவ பிரசங்கம் தேவனுடைய அனந்த ஞானத்தை தேவ தூதர்களுக்கு காலாகாலமாக மனுஷனுக்கு முன்பாகவே தேவனோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நடப்பித்த தேவ தூதர்களுக்கே விளங்காத காரியங்களை இப்பொழுது மனுஷர்களை கொண்டு சபையில் அறிவித்துக் கொண்டிருக்கிறது தான் கிறிஸ்தவ பிரசங்கம். நான் பல வருஷங்களுக்கு முன்பாக தீர்மானித்தேன், பிரசங்கம் பண்ணா இப்படி பண்றது இல்லைன்னா பண்ணக்கூடாது, வேற வேலையை பார்க்கணும், பொட்டி கடை வச்சுக்கலாம். ஆமா, தேவையே இல்லை. ஒவ்வொரு பிரசங்கியாளர்களுக்கும் அந்த ரோஷம் வரணும். பிரசங்கம் பண்ணா இப்படி பிரசங்கம் பண்ணணும். தேவனுடைய அனந்த ஞானத்தை தேவதூதர்களுக்கே விளங்காததை, காலகாலமா எனக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு விளங்காததை இப்பொழுது தேவ ஆவியானவர் வெளிப்பாட்டை கொண்டு அறிவித்து அவள் ஆச்சரியத்தில் மூழ்கி வியக்க செய்து தேவனை தொழுது கொள்ளும்படியாய் செய்வதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். இல்ல சந்தேகமே வேண்டாம். நான் சொல்றேன், விளையாட்டு இல்ல இதெல்லாம். சில நினைக்கிறாங்க ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, தலையை காட்டு வருவாங்க. அந்த தலை என்ன ஆக போதோ தெரியல. தலை எல்லா இடத்துலயும் காட்டு வராதீங்க, அப்புறம் மூளை குழம்பிடும். தலையை காட்டுறது இல்லைங்க, தலைக்குள்ள ஒண்ணு இறங்கணும். தலைக்குள்ள ஒண்ணு இறங்கணும், இந்த மூளைக்குள்ள ஒண்ணு இறங்கணும், நம்முடைய மனதுக்குள்ள ஒன்று இறங்க வேண்டும். இறங்காவிட்டால் ஒரு வித்தியாசம் வர்றதில்லை. போய் தலையை காட்டு வந்து என்ன பிரயோஜனம்? உலகம் அப்படி இருக்கு, கிறிஸ்தவ உலகம் அப்படி இருக்கு. தலையை காட்டு வரேன், தலையை காட்டு வரேன், அது மாதிரி கிறிஸ்தவங்க தான் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. பிரசங்கியாரும் தலையை காட்டுறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு இதோ குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறது, இவங்க வாங்கிட்டு வந்துட வேண்டியது. தலையை காட்ட வரல இந்த காலை வேளையில். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட இங்க தலையை காட்டும்படியா நீங்களும் வர்றதில்லை, நானும் வர்றதில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட என்னுடைய நாளை நான் வீணடிக்கும்படியா இங்க வருகிறதில்லை. ஒரு பெரிய கருத்தோடு வருகிறேன். தேவனுடைய அற்புதமான காரியங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற பெரிய ஆர்வத்தோடு வருகிறேன். ஏனென்றால் இது சத்தியம். தேவதூதர்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எப்ப அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக 11 இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருக்கிற ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாய் காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குதான் எனக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கின்றார் பிரசங்கியார் நான் என்றார். என்னத்துக்கு? தேவதூதர்களுக்கு போதிக்கிறதுக்கு, இந்த வெளிப்பாட்டை அறிவிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கிருபை கொடுக்கப்படலன்னா பிரசங்கமே பண்ணக்கூடாது. சும்மா என்னத்தையே மாட்டி ஒரு பைபிளை கையில தூக்கிட கூடாது. 12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, அங்கதான் ஜெபம். 12
அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் திட நம்பிக்கை நமக்கு யார் மூலமா உண்டாயிருக்கிறது? அவர் மூலமா உண்டாகிறார். அப்ப நான் சொல்லுகிறேன், ஆதி காலம் முதல் மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னால, பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னால, எல்லாத்தையும் உண்டாக்குறதுக்கு முன்னால தேவன் ஒரு காரியத்தை நிச்சயமா தீர்மானித்து விட்டார். என்ன தீர்மானித்து விட்டார்? மனுஷன் பாவத்தில் விழும்போது அவனை மீட்டு கொண்டு அவனுக்கு மரியாதை அந்தஸ்தின் திரும்ப பெற்று தந்து அதை அற்புதமான விதத்திலே தேவதூதர்களோடு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதை செய்து மனுஷனை மேன்மைப்படுத்தி அவனுக்காக தம்முடைய வல்லமை எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தி இப்படியாக மனுஷனுக்கு யாவற்றையும் செய்து தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இதை உலகம் முழுவதும் சுவிசேஷமாய் அறிவிக்க செய்து மக்கள் தம்மிடத்திலே வந்தும் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தைரியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவர்களுக்கு தர வேணும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானமும் திட்டமுமாய் இருக்கிறது. நேத்து தீர்மானம் அல்ல, அன்னைக்கு தீர்மானிச்சிட்டார். இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் மனுஷன் வரணும் தேவனிடத்துல. இயேசு கிறிஸ்துவின் மூலமா வந்து சேர வேண்டும். ஆகவேதான் நான் ஜெபிக்கிறேன், அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நான் வருகிறேன். ஏனென்றால் இயேசுவின் நாமத்திலே தான் எனக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூலமாய் இந்த ஸ்லாக்கியத்தையும் இந்த தைரியத்தையும் நான் பெற்றிருக்கிறேன். அவரிடத்திலே சேருவதற்கான தைரியத்தை நான் பெற்றிருக்கிறேன். இருக்கீங்களா? அப்ப நம்ம ஜெபத்திலே எல்லா வார்த்தையும் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஆண்டவர் பாத்துல 2 கண்ணீர் விட்டா போதும். கிடையாது கிடையாது, கரெக்டா சொல்லணும். அன்பின் பிதாவே, கர்த்தராகி இயேசுவின் நாமத்திலே நான் வருகிறேன். அதான் ரைட், என்னுடைய ரைட். அதுதான் தேவன் தீர்மானித்த அனாதி தீர்மானம். அப்படிதான் நடக்குது, வேற வழி கிடையாது. நீங்க கண்ணீர்ல நுழைஞ்சிட முடியாது, தலைகளை நின்று நுழைய முடியாது, உருண்டு நுழைய முடியாது, கெஞ்சி நுழைய முடியாது, பிச்சை கேட்டு நுழைய முடியாது. இயேசு. அதனாலதான் நீங்க பிச்சை கேட்க வேண்டியதில்லை, உருளவும் வேண்டியதில்லை, பெறலவும் வேண்டியதில்லை, கெஞ்சவும் வேண்டியதில்லை, கூப்பாடு போட வேண்டியதில்லை. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டு தைரியமாய் அவரிடத்திலே சேர கடவும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? இயேசுவின் நாமம். யோவான் 1:14 வாசிக்கிறோம், வார்த்தை மாம்சமானது, வார்த்தையாயிருந்த தேவன் மாம்சமாக இந்த பூலோகத்துக்குள்ள வந்தார். அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர் என்று வேதவசனம் அவரை சொல்லுகிறது. அப்படி இந்த பூலோகத்தில் வந்து மனுஷனாய் பிறந்தார். மனுஷனாய் பிறந்து, ஏன் மனுஷனாய் பிறந்தார்? மனுஷன் தான் அதிகாரத்தை கொடுத்தார் தேவன். இப்ப பிசாசிட்ட அதிகாரம் போயிடுச்சு, மனுஷன் கொடுத்துட்டான். இப்ப அதை போய் வாங்குறதுக்கு ஒரு மனுஷன் தான் போய் வாங்கணும். அதுதான் சட்டப்பூர்வமான நடவடிக்கை. கடவுள் வந்து கேட்டா பிசாசு சொல்லுவான், நீர் என்கிட்ட தரலையேன்னு. கர்த்தர் அப்படி செய்கிறது இல்ல, எப்படி முறைப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யறாரு. மனுஷன் தொலைத்து விட்டான், மனுஷன் ஒப்படைத்து விட்டான். இப்ப மனுஷனுக்கு பிரதிநிதியா ஒருவர் அனுப்பி அவர் மூலமாய் அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். அதுக்குதான் இயேசு மனிதனாய் வந்தார். மனிதனா வந்தா மட்டும் போதாது, பாவமற்ற மனுஷனா வரணும். ஏன்னா பாவம் உள்ள மனுஷனா வந்தா அவனும் பிசாசுக்கு அடிமையாயிடுறான், போய் கேட்கலாம் முடியாது, அவனுக்கு அடிமையாயிடணும். ஆகவே மனுஷனாய் வந்தது மட்டும் இல்லாமல் பாவமற்றவராய் குற்றமற்றவராய் இந்த பூலோகத்தில் வந்தார். இரண்டாவது, குற்றமற்றவராய் பூலோகத்தில் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் தேவனுடைய தற்சரூபமாய் இருந்தார். பல வசனங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லலாம். ஆதாம் எப்படி தேவனுடைய சாயல் ரூபத்தில் உருவாக்கப்பட்ட மனுஷனாய் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தினானோ, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினானோ ஆதியிலே, அதுபோல இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்து தேவனுடைய சாயல்ல இருந்தார், தேவனுடைய ரூபத்தை சாயலையும் வெளிப்படுத்தினார். கொலோசியர்ல பல வசனங்கள் அதை சொல்லுகிறது அருமையாக எடுத்து. 1:19 கொலோசியர் 1:19 சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்க தேவனுடைய சித்தமாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். 2:9 ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. அதனால்தான் சொல்றாரு, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். தேவன் என்னவோ அதெல்லாம் சரீர பிரகாரமாக இவருக்குள்ள வாசமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:15 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் 15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரும். ஒரு சில வசனங்கள் தான் வாசித்து காண்பித்திருக்கிறேன், இருந்தாலும் அது போதும். ஆக அவர் மனுஷனா வந்தார், பாவமற்ற மனுஷனா வர வேண்டியதா இருந்தது, அதற்காக வந்தார். வந்தது மட்டுமல்லாமல் தேவனுடைய தற்சொரூபமா இருந்தார். தேவன் என்னவோ அப்படி இருந்தார். அப்படிதான் மனுஷனை தேவன் முதல்ல உண்டாக்குனார். ஆனா மனுஷன் இப்ப பாவம் செய்து அவன் கெட்டு போனான். இப்ப தேவனுடைய சாயல் அவன் மூலமா வெளிப்படுகிறது இல்ல. தோல்வியுள்ள மனுஷனாக, பாவம் நிறைந்த மனுஷனாக, அடிமைத்தனத்தில் வாழ்கிற மனுஷனா இருக்கிறான். அது தேவனுடைய சாயல் அல்ல.
அப்படி இல்லாத ஒரு மனுஷன், அடிமைத்தனத்தில் இல்லாத மனுஷன், பாவத்தில் இல்லாத மனுஷன், தேவ சாயலை சுமந்து திரிகிற ஒரு மனுஷன் தேவைப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். அதுதான் மனு அவதாரம், அதுதான் கிறிஸ்துவனுடைய பாவமற்ற தன்மை, அதுதான் அவருடைய தேவனுடைய சாயல் என்று நாம் சொல்லுகிறோம். அது மட்டும் இல்ல, அவர் தேவனோடு கூட ஆழ்ந்த ஒரு உறவை, ஐக்கியத்தை வைத்திருந்தார். அந்த ஐக்கியத்தில் வாழ்ந்தார். எப்படி பிதா குமாரனை நேசித்தார் என்பதை பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம், கடகடன் வாசிக்கிறோம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை முதல்ல வாசிப்போம். பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். யோவான் 5:20 வாசிப்போம். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிறவையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரியான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அவர் மேல அவ்வளவு அன்பாம் பாருங்க. பிதா தான் செய்கிறதெல்லாம் அவர் காண்பிக்கிறார். அவர் காமிக்காம ஒன்றும் செய்யறதில்ல, அவர் செய்கிறதெல்லாம் அவர் காண்பிக்கிறாராம். 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை, 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அப்ப பிதாவோடு கூட இந்த குமாரன், இந்த பூமியில வந்த குமாரன், மனு அவதாரம் எடுத்து வந்த குமாரன், மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்த குமாரன், வித்தியாசமான ஒரு மனுஷன். எல்லா மனுஷரை பார்க்கலும் வித்தியாசமான ஒரு மனுஷன். பிசாசு அவர் மேல் அதிகாரம் கொள்ள முடியவில்லை. எல்லா மனுஷரும் பாவத்தில் அடிமையில இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமைகளா இருக்கிறாங்க, பிசாசுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. பூமிக்கு சொந்தக்காரரா நடக்கல, அடிமைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிசாசுக்கு. ஆனா இங்க பூமிக்கு ஓனர் மாதிரி ஒரு மனுஷன் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். ஹலோ, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மனு அவதாரத்தின் மேன்மை. இந்த ஒரு ஆள் மட்டும் தனியா வேற மாதிரி நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. இவர் நடந்து வரும்போது பிசாசு எல்லாம் பயப்படுது. ஐயோ, இந்த ஆள் வந்து ஓனர் ரியலா, இவருக்கு அதிகாரம் இருக்குது, இவர் சொன்னா நடக்குது, இவர் அதிகாரம் பண்றாரு, காத்து கடலையும் கூட அதட்டுகிறார், அமைதலா இருக்கிறது. அமைதியா இருந்தா அமைதலா இருக்குது. மரத்திட்ட பேசுறாரு, அது கீழ்ப்படியுது. மலைகிட்ட பேசினாலும் கீழ்ப்படின்றாரு. இவர் தான் மனுஷன். ஆதியிலே ஆதாமை எப்படி உண்டாக்கினாலும் அது போல ஒரு மனுஷன் இப்பொழுது பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறார். மீட்பு புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கர்த்தர் நமக்காக செய்தார். அது மட்டும் இல்ல, அவர் பிதாவின் சித்தத்தை செய்கிறவரா இருந்தார். எத்தனை முறை இயேசு சொல்லிட்டார், நான் வாசிக்க நேரம் இல்ல. ஜெபத்திலே சொல்றாரு, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. அந்த சித்தத்தை செய்யறது அவருடைய வேலை. பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய ஆகாரமா இருக்கிறதுன்னு சொல்றாரு. நான் சொந்தமாக ஒன்றுமே செய்வதில்லை, பிதா என்ன சொல்றாரோ அதை செய்யறேன், பிதா என்ன செய்யறாரோ அதை செய்யறேன் அப்படிங்கிறாரு அவர். அப்பேற்பட்ட தேவகுமார் அந்த பூமியில ஒரு வித்தியாசமான மனுஷன். யோசித்து பாருங்க, மீட்பை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பண்றாரு பாருங்க கர்த்தர். நம்மை மீட்கும்படியாக, பிசாசின் அதிகாரத்தை பிடுங்கும்படியாக ஒரு புது மனுஷனை உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். இந்த புது மனுஷன் வித்தியாசமான மனுஷன். பாவத்தின் பிடியிலும் பிசாசின் வல்லமையிலும் சிக்கி இருக்கிற மனுஷன் அல்ல, சுதந்திரமாய் நடந்து திரிகிற மனுஷன், பிசாசின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற மனுஷன், வித்தியாசமான மனுஷன், வெற்றி சிறக்கிற மனுஷன். முதல்ல எப்படி ஆண்டு கொள்ளும்படியா உண்டாக்குனாரோ அது போல ஆண்டு கொள்ளுகிற ஒரு மனுஷன். அதுதான் இயேசுடைய மனு அவதாரம். அது மட்டுமல்ல, வந்தவர் ஆண்டு கொள்ளுகிறார். எப்படி அவர்களால கடவுள் என்று அன்னைக்கு எப்படி தேவன் சொன்னாரோ அது போலவே இவர் ஆண்டு கொள்ளுகிறார். ஆகவேதான் குருடர் பார்வையடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், செவிடர்கள் காது திறக்கப்படுகிறது, குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், மரித்தோரோடு எழுப்பப்படுகிறார்கள். ஏனென்றால் ஆளக்கடவர்கள் என்கிற வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி காண்பிக்கிறார். ஆளுகிறார். இந்த பூமியில வந்து வித்தியாசமான மனுஷனா இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நல்லா கவனிங்க, இப்போ இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு ஒரு வித்தியாசமான மனுஷனாய், தேவன் ஆதியில எப்படி மனுஷனை ஆதாம் உண்டாக்குனார் அது போல இவர் இரண்டாவது ஆதாம்னு அதுக்குதான் அவருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஏனென்றால் இவர் இன்னொரு ஆதாம் மாதிரி. இவர் ஆளுகிற மனுஷன். ஆகவே இவர் இப்பொழுது பூரணமான மனுஷனா இருந்து கொண்டு, பாவமற்ற மனுஷனா இருந்து கொண்டு, பாவத்தின் பிசாசின் பிடியில் சிக்காத மனுஷனா இருந்து கொண்டு, இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை பெற்ற மனுஷனா இருந்து கொண்டு இவர் ஜெபிக்க முடிகிறது. பூமியில இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது இயேசு உடைய ஜெபங்கள் அவ்வளவு வல்லமையுள்ள ஜெபங்களா இருந்தது. ஏன் என்று சொன்னால், இவர் வித்தியாசமான மனுஷன். தேவன் ஆளக்கடவுள்னு சொன்னாரே அதன்படி வந்திருக்கிற மனுஷன். இவர் பாவமற்ற மனுஷன், பிசாசின் பிடியில இல்லாத மனுஷன், ஆளக்கூடிய தகுதியை பெற்ற மனுஷன். அவர் ஜெபிக்கிறார். அதனால்தான் ராம் முழுதும் ஜெபிக்கிறார், அதிகாலையில ஜெபிக்கிறார்,
நள்ளிரவுல ஜெபிக்கிறார். ஜெபம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஏனென்று சொன்னால் ஒரு வேலையை நடப்பிக்கும்படியா வந்திருக்கிறார். ஆகவே இவர் தன்னுடைய மனிதன் என்கிற ஸ்தானத்தில் நின்று கொண்டு he is now asking God to intervene and interfere in the affairs of this earth. அதுதான் அவருடைய ஜெபங்கள் எல்லாம், இயேசுவின் ஜெபங்கள்லாம். அதுதான் அவர் ஜெபத்தினுடைய மேன்மை. அது மட்டுமல்ல, அவர் இருந்தப்ப அவர் பிசாசு பாவம் அவைகளின் வல்லமையின் கீழே இல்லாமல் அதுக்கு மேல வாழ்ந்து பூமியை ஆண்டு கொண்டு ஆளுகை செலுத்தி, அது மட்டும் இல்லாமல் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனா இருந்து கொண்டு தேவன் வந்து இந்த பூமியில தலையிட வேணும் என்று ஜெபித்து அப்படி காரியத்தை நடப்பித்தது மட்டுமல்லாமல் இன்னும் என்ன பண்ணுகிறார், கல்வாரி சிலுவைக்கு சென்று தன்னுடைய ஜீவனை மனுஷருக்காக ஒப்பு கொடுத்து அவர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து பாதாளம் வரை சென்று பிசாசியும் என்று உயிரோடு எழுந்து வந்து பிசாசு பறித்த அதிகாரத்தை இப்ப என்ன பண்ணுகிறார், நமக்கு பெற்று தருகிறார். நல்ல கவனிங்க, அவர் அப்படி இருந்தா மட்டும் போதாதான். அவர் பேசாம அவர் பாட்டுக்கு நடந்து அவர் பாட்டுக்கு அதிகாரம் செய்து அவர் பாட்டுக்கு வாழ்ந்து அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம். அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நான் மட்டும் அதிகாரம் செலுத்த வரல, நான் மட்டும் ஆளுகை செய்ய வரல, நான் மட்டும் இப்படி இருக்க வேணும் என்று வரல, நான் வந்து எல்லாருக்கும் இதை பெற்றுத்தர வேண்டும் என்று வந்திருக்கிறேன். தேவனுடைய திட்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இயேசு மட்டும் பண்ணிட்டு போனா ஒரு ஆள் போதுமையா, அவர் பண்ணிட்டா போதும்? இல்ல இல்ல இல்ல, ஒரு ஆள் இல்ல, எல்லா மனுஷரும் இந்த இயேசுவை போல இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதனாலதான் சிலுவையில சென்று ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து ஜீவனை விட்டு பாதாளம் வரை சென்று பேயையும் ஜெயித்து வெளியே வந்து வெற்றி சிறந்தவரா வெளியே வந்து அவன் பிடிங்கின அதிகாரத்தை திரும்ப மனுஷனுக்கு பெற்று தருகிறார். இருக்கீங்களா? reclaimed man's earthly authority back to man. அடுத்தது ரீக்ளைம் பண்ணது மட்டுமல்ல, அவன்கிட்ட பிடுங்கினது மட்டுமல்ல, கொண்டு வந்து இந்த அதிகாரத்தை மறுபிறப்பின் மூலமாக நித்திய ஜீவனை நமக்கு அருளுவதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை ஆக்குவதன் மூலமாக இந்த அதிகாரத்தை அப்படியே நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணி தருகிறார். ஹலோ, இதெல்லாம் விட்டு போட்டு சபையில் மனுஷ பாரம்பரியங்களை பிரசங்கம் பண்ணிட்டு, அதுதான் பிரச்சனை இன்னைக்கு. அதனாலதான் அவருடைய ஜபங்கள் பிச்சை ஜபம் மாதிரி இருக்குது, மன்றாடி வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட ஜபமா இருக்குது. ஏனென்றால் இதெல்லாம் சொல்லல பாருங்க, எப்படி அதிகாரம் போச்சு, எப்படி அதிகாரத்தை பிடுங்கினாரு, எப்படி நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணாரு, நித்திய ஜீவன் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பின் போது என்ன நடக்கிறது. நான் சொல்லுகிறேன் ரட்சிப்பின் போது என்ன நடக்குதுன்னு. ரட்சிப்பின் போது நம்மிடத்திலிருந்து பிசாசு பிடுங்கி கொண்ட அபகரித்து கொண்ட அதிகாரத்தை நாம் திரும்ப பெறுகிறோம், நம்முடைய மரியாதையை திரும்ப பெறுகிறோம், அந்தஸ்தை திரும்ப பெறுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மறுபடியும் நிலைநிறுத்தப்படுகிறோம். இதுதான் மீட்பு. மீட்பின் அதிசயத்தை பிரசங்கிக்க தவறிவிட்டோம் சபையில பாருங்க. அந்த மீட்பு நம்மை குமாரனும் குமாரத்திலும் ஆக்குகிறது, நமக்கு உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் அது தருகிறது. இப்ப நாம் என்ன பண்ணுகிறோம், அதிகாரம் திருப்பி வந்துருச்சு. இப்போ தேவனுடைய ஒரிஜினல் பர்பஸ் இப்ப நிறைவேறுகிறது. அன்னைக்கு எப்படி ஆதாம சிருஷ்டித்த போது அவர் சொன்னார் ஆண்டு கொள்ள கடவுள். இப்ப ஆளக்கூடிய ஒரு நிலையில நாம் வந்து விட்டோம். நம்புறீங்களா? அதுதான் ரட்சிப்பு. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா என்ன சொல்ற, ரட்சிக்கப்பட்டோம்னா பரலவும் போவோம் பிரதர், செத்தா பரலவும் போவேன். அப்ப உடனே போக வேண்டியதுதானே? அதுதான் நோக்கம். அப்புறம் ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க டைம்? ரட்சிக்கப்பட்டாச்சு, இப்ப சீக்கிரம் ஆண்டவரே ஏதோ வந்துட்டேன்னு போக வேண்டியதுதானே. அப்புறம் எதுக்கு இங்க இருக்கிறீங்க? நான் சொல்றேன், எதுக்கு இங்க இருக்கிறீங்க? இன்னும் இருக்கணும், நல்லா போயிடாதீங்க. ஹலோ, இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க இருக்கணும்னு? போறதுலயே குறியா இருக்காதீங்க. ஜனங்க பாருங்க, நான் நீங்க சொன்னது போல கழுதையாக தயார், குதிரையாக தயார், தூசியாக தயார், புழுவாக தயார், என்னவெல்லாம் ஆக தயார். ஆனா கர்த்தர் சொல்றதை மட்டும் செய்ய தயாரா இல்ல. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் பாருங்க. அது அவங்க பொறுப்பா இருக்கணும், அறிஞ்சு கொள்ளணும், ஞானம் வரணும், தெளிவு வரணும், அறிவு வரணும். இதெல்லாம் விட்டு நான் கழுதி ஆயிடுறேன், குதிரை ஆயிடுறேன், தூசி ஆயிடுறேன், குப்பை ஆயிடுறேன், ஒண்ணு இல்லாம ஆயிடுறேன், அதுக்கு ரெடி. நான் சொல்லுகிறேன், போக வேணாம். அதுலயே குறியா இருக்காது, இருக்கிறதுல குறியா இருக்கு. இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, கையை வைத்து, நான் சாகாமல் பிழைத்திருப்பேன். ஏன்னா நீங்க பிழைச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சாகுதான் ரொம்ப முக்கியம். ஒண்ணு மோட்சம் பிரதர், ஆனா சாகும் போது மோட்சம். இப்ப வேணாம். நீங்க மோட்சத்துக்காக உண்டாக்கப்படவில்லை. மனுஷன் பாவம் செய்து பாவத்தில் விழுந்து போனபடினாலே இந்த பூமிக்குரிய சரீரம் சாவாமை இல்ல, சாவுக்கு ஏதுவான சரீரமா இருக்கிறது. இதை களைந்து போகும்படியாக தான் மரணம் உண்டாயிருக்கிறது. இதை மனுஷன் ஒரு நாள் களைந்து போட்டு இதை தூக்கி எரிஞ்சு கல்லறையில புதைச்சிட்டு
அங்க போய் கொஞ்ச நாள் இருந்து திரும்ப அவனுக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படுகிறது. மகிமையின் சரீரம் கொடுத்த பிறகு திருப்பி அங்கே பரலோகத்துல உட்கார்ந்துக்கிட்டு முட்டை விட்டுட்டு இருக்கிறது இல்ல, அதுக்காக இருக்கிறோம். ஆயிரத்தி திரும்ப வந்து ஆழக்கடவர்கள் திரும்ப ஆரம்பிக்குது. வாசித்து பாருங்க பைபிள கரெக்டா. புதிய பூமி புதிய இதெல்லாம் உண்டாக்கி மனுஷன் திரும்பியும் ஆழக்கடவன், பேக் டு எர்த், பேக் டு காட்ஸ் ஒரிஜினல் பர்பசஸ், நியூ ஹெவன், நியூ எர்த், நியூ பாடி, புது மனுஷன், புது பூமி, புது வானம், புது சரீரம் எல்லாம் கொடுக்கப்பட்டு திரும்ப பேக் டு பிசினஸ் திருப்பியும். அதனால பிசினஸ்ல இருந்து தப்பவே முடியாது. ரிட்டையர் ஆகலாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் பரலோகம் போனா ரிட்டையர் ஆகலாம் பிரதர். இல்ல நிறைய வேலை இருக்கு பிரதர். வேலைக்குனே உண்டாக்கப்பட்டவர்கள் நாம, ரிட்டையர் ஆகிறதுக்கு உண்டாக்கப்படல. இருக்கீங்களா? ஆனால் ரிட்டையர்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. ரிட்டையர்மெண்டே கிடையாது, கொடுக்கறது இல்லை ஆண்டவர். அதுக்கு தான் அழியாத சரீரத்தை கொடுத்து வயசாகாத சரீரத்தை கொடுத்து ஃபார் எவர் ஒர்க்கிங், எப்பவுமே அவரோடு கூட வேலை செய்யும்படியாய் வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? அப்ப மனுஷனை மீட்பு என்ன பண்ணி இருக்கிறது? ஆளக்கூடிய ஒரு தகுதி அவனுக்கு கொடுத்து ஆளக்கூடியவனாக மாற்றி இருக்குது. ஏன்னா ஆளுகையை திரும்ப பெற்று தந்திருக்கிறது, அதிகாரத்தை திரும்ப பெற்று தந்திருக்கிறது. திரும்ப அவன் ஆளக்கூடியவனாக மாறி இருக்கிறான். ஏன் அதை ஜனங்க செய்கிறது இல்லை என்று சொன்னால், ஏன் இது பரவலாக இது தெரியல ஜனங்களுக்கு சொன்னா, நான் சொல்லுகிறேன் ஒரு காரணம், இதை குறித்து ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சபைகளில் போய் சில நேரத்தில் கேட்டு பாருங்க, ரொம்ப வருந்தத்தக்க காரியம். நம்ம என்னத்தையோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம், 2 மாரல் ஸ்டோரியை பிரசங்கம் பண்ணி நாம் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும், நாம் உண்மை பேச வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அதுக்கு 2 கதையை சொல்லி போய் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது மாரல் ஸ்டோரி எல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ்லயே சொல்லி தந்துடுறாங்களே. இதுக்கு ஒரு ஐயர் வந்து, ஒரு பாஸ்டர் வந்து 7 வருஷம் கல்லூரியில போய் பிடி டிடி டூடு எல்லாம் படிச்சுட்டு வரணுமா? அதுக்கு தேவையே கிடையாது. இதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இதெல்லாம் அங்க ஏற்கனவே சொல்லி தந்துடுறாங்க. சாதாரண 7ஆம் வகுப்புல மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ல போனா சொல்றாங்க, போய் பேசாத, உண்மை பேசி, யாரும் கெடுதி பண்ணாத, உண்மையாரு, நல்லா இரு, கரெக்டா இரு, பீடி சிகரெட் குடிக்காத, எல்லாம் சொல்லி தர்றாங்க. இது ஒண்ணும் பெரிய பெந்தகோஸ்து உபதேசம் கிடையாது, சும்மா ஆர்டினரி மேட்டர். அதனால தொடர்றதே கிடையாது. நான் அதை சொல்லவே இல்லையா பிரதர்? அந்த அற்ப காரியத்தை நான் சொல்றதா? இந்த அற்ப காரியத்தை பிரசங்கிக்கிறதுக்காக கிறிஸ்தவ மேடை கிடையாது. கிறிஸ்தவம் என்கிறது மேன்மையான காரியம். அதை பள்ளிக்கூடத்துல சொல்லி தராங்க. வாத்தியார் சொல்லுவார், போங்க சிகரெட் குடிக்காத, பீடி குடி, 2 சாச்சி சாத்திடுவார். பார்த்தாருன்னா இதுக்கா பாஸ்டர்? பாஸ்டர் வந்து அப்படிப்பட்ட அற்ப காரியங்களை பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, தேவனுடைய மீட்பின் மேன்மையை அறிவிப்பதற்காக நாம் இருக்கிறோம். எப்பேற்பட்ட அதிகாரம் நம்முடையதாக இருக்கிறது, எப்பேற்பட்ட மக்களா இன்றைக்கு நாம் இருக்கிறோம், எப்பேற்பட்டவர்களா இருக்கிறோம், தேவனோடு கூட சேர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். ஆளக்கடவர்கள் என்கிற அந்த ஆளுகிற மக்களா இன்றைக்கு இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். இதை சொல்லாம விட்டாங்க பாருங்க. சட்டை எப்படி இருக்கணும், முடி எப்படி இருக்கணும், இது எப்படி இருக்கணும், இதே தான் பிரசங்கம். ஒரு பக்கம் அது நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க அப்படி ஆயிட்டாங்க. வெறும் சட்டை, முடி, மீச, தாடி, இதான் பிரசங்கம். இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அது ஒரே லிபரலிசம். அது வந்து ஒன்னுத்தையுமே நம்புறது இல்லை. பைபிளை வாசிக்கும் போது ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜா மாதிரி கதை மாதிரி வாசித்துட்டு அது ஒரு மாரல் ஸ்டோரி மாதிரி ஆக்கி அதை ஒரு கதை மாதிரி சொல்லி என்னத்தையே சொல்லிட்டு போறது. ஒண்ணுமே கிடையாது. ஜீவனற்ற ஒரு காரியம். ஜீவன் இருக்கிற இடத்துல மனுஷ பாரம்பரியம் மேலோங்கி இருக்கிறது. அது பிரதானமாய் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. அதனாலதான் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஜபம்னா இல்லைன்னு தெரியல. என்ன ஜபம்? ஜபம்னாலே பாருங்க எல்லாம் ஓன்னு ஒரே உடனே அழ ஆரம்பிச்சிட வேண்டியது. நாம் ஜபம் பண்ணுவோம்னு சொல்லி பாருங்க, எல்லாம் முக்காடு போய் கவுத்துக்கிட்டு அப்படியே ஆண்டவரே ஊழையிட ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்னையா ஜபம், என்ன அது? இதான் ஜபமா? ஒண்ணு சொல்லல, யாரும் சொல்லல, அறிவிக்கல, அதனால தெரியல. 2வது, நிறைய பேருக்கு இது என்ன இவர் சொல்றது வந்து நம்ம பெருமைக்காரன் ஆகிடும் போல இருக்கு. they are afraid of being proud and presumptuous. அநேக கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஆவிக்குரியவங்க பாருங்க. எனக்கு அந்த பெருமைலாம் வேண்டாம் பிரதர், அந்த பெரிய ஸ்தானத்தை நான் கேட்டனாக்கும், எனக்கு அது எதுக்காக்கும், நான் இப்படியே அடிமையா இருந்துட்டு போறேனாக்கும், நான் குப்பையும் தூசியுமாவே தேவனுடைய பாதபடியில விழுந்து கிடக்கிறேனாக்கும். அதை சொல்ற பிரசங்க யாரும் ஆமேன் போட்டு அல்லேலியோ போட்டு அப்படியே தூக்குவாங்க. நான் இதை சொன்னா நம்மள வந்து கள்ள உபதேசம் பண்றாரு பாரு, இது அப்படியே மனுஷனை தப்பான டைரக்ஷன்ல கொண்டு, என்ன தப்பான டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கீங்க, இப்ப நேரான டைரக்ஷன்ல கொண்டு வர பாக்குறோம். இது ஒண்ணு தப்பான டைரக்ஷன்ல கொண்டு போல. இது என்ன சொல்லுகிறது? ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஸ்தானத்தை நம்புங்கள்,
குமாரர்கள் என்று நம்புங்கள், குமாரத்திகள் என்று நம்புங்கள், அதிகாரம் பெற்றவர்கள் நம்புங்கள், ஆளுகிறவர்கள் என்பதை நம்புங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், தயங்காதீர்கள். பல வருஷங்களுக்கு முன்பாக இதை ஏற்றுக்கொள்ள என்னுடைய மனம் திறக்கப்பட்டது. நான் இதை ஏற்றுக்கொண்டேன். நான் இப்படிப்பட்டவன் தான். எத்தனையோ கிறிஸ்தவ போதனைகளில் சொல்லப்பட்ட காரியங்கள் அது உண்மை அல்ல. வேதம் இப்படி சொல்லுகிறது, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், மனதை திறக்கிறேன். திஸ் இஸ் நாட் ப்ரவுட் அண்ட் பிரிசம்ப்ஷியஸ். இது பெருமையும் கிடையாது, மேட்டுமையும் கிடையாது. இது தேவ சித்தமா இருக்கிறது. தேவன் இப்பேற்பட்ட மேன்மையை மனிதருக்கு தர வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம், இதுதான் கிறிஸ்தவ ஜெபம். இருக்கீங்களா? புது சிருஷ்டிப்பை குறித்து யார் பிரசங்கம் பண்ண சொல்லுங்க பாப்போம். நீ புதிய சிருஷ்டிப்பா இருக்கிறாய் என்ன சொல்றாங்க? இங்க உள்ளத்துல இருக்கிற இருளை பார். கொஞ்ச நேரம் எல்லாம் கண்ணை மூடுவோம், உள்ள இருக்கிற அந்த இருளை பார்ப்போம், நம்முடைய உள்ள இருக்கிற அந்தகாரத்தை பார்ப்போம், நம்முடைய உள்ள இருக்கிற அந்த பாவத்தை பார்ப்போம், அந்த அவல நிலையை பார்ப்போம், நீ எப்படி குப்பைங்கிறத பார்ப்போம், தூசிங்கிறத பார்ப்போம், நீ ஒண்ணு இல்லைங்கிறத பார்ப்போம். புது சிருஷ்டிப்பை பற்றி யாரு சொல்றாங்க? கடல் கடந்து தான் போகணும். இப்ப பிரசவாகத்திலே பிரசங்கம் பண்ண நடக்குது. பிரசவாகத்துல புது சிருஷ்டிப்பை குறித்து வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்கிறோம். புது சிருஷ்டிப்பு, புதிய உடன்படிக்கை, மனுஷருடைய ஸ்லாக்கியங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், உரிமைகள், விசுவாசியின் அதிகாரம், இதெல்லாம் தான் இங்க பிரசங்கம். மனுஷருடைய பாரம்பரியத்தை இங்க போதிக்கிறது கிடையாது. ஏனென்று சொன்னால் அது அவசியம் இல்லை. அதெல்லாம் கிறிஸ்தவ பிரசங்கம். என்ன சத்தியம்? என்ன? இயேசு பாவத்துக்கு அப்பாற்பட்டவராயிருந்தார், பாவத்தை ஜெயித்தவராயிருந்தார். மீட்பு என்னையும் அப்படி ஆக்கி இருக்கிறது, இயேசுவை போல ஆக்கி இருக்கிறது. உண்மை என்ன? இயேசு பிசாசின் மேல் அதிகாரம் பெற்றவராயிருந்தார், மீட்பு என்னையும் அப்படிப்பட்டவனாய் மாற்றி இருக்கிறது. சத்தியம் என்ன? இயேசு பிதாவினத்திலே சேரக்கூடிய உரிமையை பெற்றவராயிருந்தார். தைரியமாய் அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளக்கூடிய உரிமை அவரிடத்தில் இருந்தது. பிதாவோடு பேசினார், பிதாவோடு சஞ்சரித்தார், பிதாவோடு ஐக்கியம் கொண்டார். எனக்கும் இயேசுவின் நாமத்திலே அப்பேற்பட்ட உரிமை எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒன்னும் செய்யறது இல்ல, அவர் சொல்றதுதான் நான் செய்யறேன். அவருடைய வார்த்தை அப்படியே நிறைவேற்றாரு. நான் சொல்லுகிறேன், எனக்கும் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுக்கு எப்படி தேவனுடைய சித்தம் தெரியுமோ, அவருடைய எண்ணத்தை அறிந்திருந்தாரோ, அவர் என்ன செய்யறாருன்னு இவர் பார்த்து அதை செய்திருந்தாரோ, அதே மாதிரி என்னாலும் செய்ய முடியும். ஆகவே இந்த உலகத்தில் நானும் இன்றைக்கு இயேசுவை போல இருக்க வேண்டும். பாவத்தை ஜெயித்தவனாக, பிசாசை மேற்கொண்டவனாக, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றவனாக, தேவனுடைய வார்த்தை அறிந்து தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே மீட்பு என்னை இன்றைக்கு வைத்திருக்கிறது. இருக்கீங்களா? இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சில ஆமீனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதி பேருக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதை நம்புகிற வரைக்கும் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. முட்டி தான் காப்பு காய்க்குமே ஒழிய கனிகள் உண்டாகாது ஜெபத்துல. இதை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். மீட்பை சற்று தியானித்து பார்க்க வேண்டும். மீட்பை சற்று மனதில் வைக்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். மீட்பை குறித்து தியானம் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மீட்பு எப்பேற்பட்ட மேன்மை உங்களுக்கு பெற்று தந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இயேசு நமக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 14. கடகடன் டைம் போயிடுச்சு, எவ்வளவு சொல்லணும்னு இருந்தேன். யோவான் 14:10 இயேசுனுடைய காரியத்தை பாருங்க. இங்க ஒரு வசனத்தை வெளிக்கொண்டு வந்து முடிக்கிறேன். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகள் நிமித்தம் என்னை நம்புங்கள் சொல்றார். பாருங்க, நான் ஒன்னையும் சுயமா சொல்லல, பிதா என்ன செய்யறாரோ அதான் சொல்லிட்டு வர்றாரு. எனக்கு சொந்தமா ஒண்ணும் இல்லை செய்யறதுக்கு, பூரணமா அவருக்கு நான் அர்ப்பணிச்சுட்டா, அவர் சொல்றது செய்யறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளும் தானும் செய்வான். அவர் கிரியை செய்யற என்ன கிரியை? பிதா என்ன செய்யறாரோ அதை தான் அவர் செய்யறாரு. நல்லா கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும். நான் செய்யும் கிரியை அவனும் செய்வான். இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு அடையாளம் என்ன அடையாளம்னா, இயேசுவை போலவே இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? இயேசு எப்படி இருந்தார்? பிதா என்ன சொன்னாரோ அதை சொல்லிட்டு இருந்தாரு, என்ன செய்தாரோ அதே செஞ்சிட்டு இருந்தாரு.
நான் பிதாவிடத்துல போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போலவே செய்வான்றார். அதுதான் அந்த அர்த்தம். ஹலோ, இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளும் செய்வான். நீங்கள் என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஒரு சின்ன காரியம் நோட் பண்ணிக்கங்க, அதோட முடிப்போம் இன்றைக்கு. அடுத்த வாரம் தொடருவோம். ரொம்ப சில மேன்மையான காரியங்களை சொல்லணும், இன்னும் அதுக்கு வரல. பரவாயில்ல, இன்னைக்கு இது ஒரு மேன்மையை காமிச்சு விட்டுருங்க. இந்த 13-14 வசனங்கள், நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியா அதை செய்வேன்னு சொல்றாரு. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டால் நான் அதை செய்வேன்னு சொல்றாரு. எப்பவும் எப்படி வரும்னா, பிதாவிடத்திலே என் நாமத்திலே பிதாவிடத்திலே கேளுங்கள், அப்பொழுது அவர் செய்வார்னு தான் சொல்லுவார் எப்பவும். ஆனா இங்க மட்டும்தான் எப்படி சொல்லி இருக்கிறாரு, என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன்னு சொல்றாரு. பெரிய வித்தியாசம் இங்க. என்னன்னா, ஏசாயா 45:11 வாஸ்தவம் இல்லையா? போன வாரம் டிமாண்ட் பண்றது, தேவனிடத்திலே கட்டளையிட சொல்லி சொல்றாரு. என்னுடைய கையின் கிரியைகளை குறித்து, என்னுடைய குமாரத்தை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கன்னு சொல்றாரு. எதுக்கு, எப்படி கட்டளை இடலாம், கட்டளை இடக்கூடிய அதிகாரத்தை எப்படி நான் பெற்றிருக்கிறோம் என்பதை குறித்து சொன்னேன் சிலது. அதேதான் இதுவும். இங்க என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, இந்த கேட்கிறது என்கிறது ஏதோ பிச்சை கேட்கிறது இல்ல, ஏதோ வேண்டிக் கொள்ளுகிறது இல்ல. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, அதாவது பிதாவினத்திலே என் நாமத்திலே கேளுங்க சொல்ல, என் நாமத்திலே கேளுங்கள். என் நாமத்திலே கேளுங்கன்னா இன் ஜீசஸ் நேம் யூ டிமாண்ட். டிமாண்ட் என்ற அர்த்தத்திலும் சொல்லி இருக்குது இங்க. இது ஜபம் இல்ல, இது டிமாண்ட் பண்ணுகிறது. இது மன்றாடி வேண்டிக் கொள்றது இல்ல, டிமாண்ட் பண்ணுகிறது. சொல்லுகிறார், எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன், பிதா குமாரனில் மகிமைப்படும்படியா அதை செய்வேன். இங்கதான் ஜபத்தினுடைய வல்லமை பாருங்க. இதுதான் ஆளுகிறது வல்லமை. ஜபம்னா இதுதான் பாருங்க. என்னன்னா, ஒரு மனுஷன் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு நோக்கத்தை புரிந்து கொண்டு பிதா என்ன செய்யறாருன்னு பார்த்து அதை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுவது. இருக்கீங்களா? கட்டளையிடும் போது ஏன் நடக்குதுன்னா, குமாரன் பிதாவில மகிமைப்படும்படியாக குமாரன் அதை செய்வேன்றாரு. என் நாமத்தில் நீ கட்டளையிடு, என் நாமத்தில் டிமாண்ட் பண்ணு. அதை செய்யும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது, பிதாவுக்கு அது மகிழ்ச்சியா இருக்குது. ஏனென்றால் அவருடைய சித்தத்தையே தான் அப்படியே கேட்கிற நீ. உன்னுடைய காரியத்தை அல்ல, உன்னுடைய விருப்பத்தை அல்ல, அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை அப்படியே டிமாண்ட் பண்ணுகிறாய். அதை டிமாண்ட் பண்ண அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிறார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். என் நாமத்தில் என்ன டிமாண்ட் பண்றீங்களோ அதை செய்வேன்றார். இருக்கீங்களா? எத்தனை பேர் டிமாண்ட் பண்றீங்க? நிறைய பேருக்கு மறுபடியும் பயம். அது பெருமையா, டிமாண்ட்லாம் பண்ணக்கூடாது ஆண்டவர்கிட்ட. கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே, இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க சிலர். கர்த்தர் சொல்றாரு, நீ கெஞ்சி கேட்கறது இருக்கட்டும், உன்னை நான் பாராட்ட முடியாது. ஏனென்றால் உனக்கு கொடுத்திருக்கிற அந்தஸ்தையும் மரியாதையும் நீ புரிந்து கொள்ளவில்லை. நான் இவ்வளவு செஞ்சிருக்கிற, பரலோகத்திலிருந்து என் குமாரன் அனுப்பி பாதாளம் வரைக்கும் அனுப்பி எல்லாம் பண்ணிருக்கிறேன், உனக்கு அந்தஸ்தை பெற்று தந்திருக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம அதை அலட்சியம் பண்ணிட்டு நான் கெஞ்சி கேட்கிறேன்னா முதல்ல போய் இதை விளங்கிட்டு வாங்குறாரு கர்த்தர். கெஞ்சி கேட்க வேண்டாம், உரிமையோட கேட்க வேண்டும். அதான் ஜெபம். கெஞ்சி கேட்கிறது இல்ல, கட்டளையிட்டு கேட்க வேண்டும். அதான் ஜெபம். ஜெபம் என்கிறது தான் சொன்ன பாத்தீங்களா, மீட்டவர் என்ன பண்ணாரு, நம்மள பாவத்திலிருந்து மீட்டு பாவத்தை கழுவி அப்படியே விட்டுறல, ஏதோ பரலோகம் போங்கன்னு வேதவசனம் சொல்லுவது. எபேசியர் 2:6 கிறிஸ்துவ என்ன பண்ணாராம், உயர்த்தி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, நம்மையும் அவரோடு கூட உட்கார வச்சிருக்கிறார். இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்றத கொஞ்சம் தியானிச்சு பார்த்து தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது சும்மா அப்படியே ஜெபம் பண்ணக்கூடாது. நாம எங்க இருக்கிறோம் நல்லா சொல்றேன் கவனிங்க. பூமியிலே மண்டிட்டு மன்றாடி கொண்டில்ல, தேவனுடைய வலது பாரசத்திலே கிறிஸ்து இயேசுவோடு கூட உட்கார்ந்து கொண்டு பிதாவாகி தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறோம். இருக்கிறீங்களா? கரெக்டா தெரிஞ்சுங்க என்னன்னு. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. இங்க இருந்து ஆண்டவரே அப்படின்னு இல்ல, அவரோட பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு அவருடைய வலது பாரசத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அண்ட் பொசிஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அங்க உட்கார்ந்து கொண்டு அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் ஜெபம். இது என்னைக்கு புரியுதோ அன்னைக்குதான் ஆண்டு கொள்கிறவர்களாய் நாம் மாற முடியும். நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும், உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். நான் சொல்றேன் கேளுங்க. டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதையும் இதையும் எல்லாத்தையும். எல்லாம் இப்ப சும்மா இருக்கிறதுனாலதான் எல்லாம் கண்டது நடக்குது. இப்ப இருக்கீங்களா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவன் செயலுங்க ஏதோ
ஆண்டவனுடைய விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கோம். விளையாடுற ஆண்டவர் இல்ல நம்முடைய ஆண்டவர், ஜீவன் உள்ள தேவன். விளையாடுறதெல்லாம் செய்யறது இல்லை. அவர் சீரியஸான ஆண்டவர். ஆண்டவன் விளையாடுறது இல்லை. ஒரே நோக்கத்தோடு இருக்கிறார், ஒரே லட்சியத்தோடு இருக்கிறார், விளையாடுறது இல்லை. ஆகவேதான் நான் கட்டளையிட முடியும். கட்டளையிட்டால் அது நடக்கும். ஏனென்றால் அது அவருடைய சித்தம். அது நடந்தா அவருக்கு மரியாதை. அதை கட்டளையிடுவதன் மூலமா அவருடைய மனம் பூரிக்கிறது. நான் கட்டளையிடும் போது, ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை, அவருடைய வார்த்தையை நான் விசுவாசித்து விட்டேன், அதை பிடித்துக் கொண்டேன், அதை நம்புகிறேன், அதன் அடிப்படையிலே என்னுடைய பிதாவிடத்தில் வருகிறேன். ஆகவே நான் கட்டளையிடும் போது என்ன பெருமைன்னு சொல்லல, அவர் அதை மரியாதையா நினைக்கிறார், அதை அன்பு என்று எண்ணுகிறார். அதை மரியாதையா எண்ணி நமக்கு மரியாதை கொடுக்கிறார் அவர். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நுழைகிறோம் உள்ள. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமையா லேசா வெளிச்சம் அடிக்குதுன்னு? அடிக்குதா? அப்ப ஜெபம் பண்ணும் போது கொஞ்சம் நின்று தியானியுங்கள். நான் யாரு? மீட்பு என்றால் என்ன? எனக்கு என்ன அந்தஸ்து அது கொடுத்திருக்கிறது? எப்பேற்பட்ட அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எங்க இருக்கிறேன்? பூமியில மன்றாடி பிச்சை கட்டிடல, உன்னதங்களிலே அவரோடு கூட வலது பார்சத்திலே உட்கார்ந்து. ஜெபம் பண்ணதுக்கு முன்னால் ஒரு தடவை இதை சொல்லிட்டு பண்ணுங்க பாப்போம். பூமியில மண்டிட்டு பிச்சை கேட்டு கொண்டு இல்ல, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அதுதான். அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா ஜெபமே ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஜெபமா இருக்கும். ஜெபம் பண்ண கத்துக்கிறவங்க அப்படி ஜெபம் பண்றவங்களை பார்த்து கத்துக்குங்க. எல்லா இடத்துலயும் போய் அவர் இப்படி ஜெபம் பண்ணாருங்க, அவர் இப்படி ஓன்னு கதறினார், நான் அப்படி அதே மாதிரி ஓன்னு கதறேன். அவர் இப்படி கண்ணீர் விட்டார், அதனால நான் அப்படி கண்ணீர் விடுறேன். அவர் இப்படி முழங்கால் போட்டார், அதனால நான் இப்படி முழங்கால் போடுறேன். அவர் இப்படி பண்ணாருங்க. அப்படி சர்க்கஸ் எல்லாம் கத்துக்க வேணாம். பாயிண்ட கத்துங்க. என்னன்னு என்ன? உன்னதங்களில் அவரோடு கூட வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். அதுதான் மீட்பு. அதுதான் ஜெபத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடம். பூமியில கெஞ்சி மன்றாடி கெடான்னு சொல்லி விட்டு போல தூக்கி அவரோட உட்கார வச்சுட்டு இப்ப பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஹலோ, எல்லாரும் கரைகளும் உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். கர்த்தரை நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய அந்தஸ்து மரியாதைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் கொடுத்திருக்கிற மாபெரும் அந்தஸ்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் கிறிஸ்துவோடு கூட பிதாவின் வலது பார்சத்திலே உன்னதங்களிலே வீற்றிருந்து கொண்டு பிதாவின் சித்தத்தை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நானும் அதே இடத்தில் இருந்து கொண்டு அவரை போலவே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய சித்தத்தை பூமியில நிலைநாட்டும் வரை நான் அதை இடைவிடாமல் செய்வேன். மனிதர்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பூமியிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். என்னுடைய கையின் பிரயாசங்களிலே தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அது நிறைவேறுகிற வரை நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். என்னுடைய அதிகாரத்தை செலுத்திக் கொண்டே இருப்பேன், ஆண்டு கொள்ளுவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Oh, hallelujah. Praise you, Jesus.